அனைவருக்கும் வணக்கம். 2000 காலமாகவே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த ஒரு கால கண்ணாடியாக இருப்பது நமது கம்பர் ராமாயணம். நம்மளுடைய லக்ஷ்மணன் ராமருக்கு நிழலாகவும் சத்ருகுணன் பரதனுக்கு நிழலாகவும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இந்த நால்வருடைய பாசமானது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. நம்மளுடைய அன்பு அதிகமாயிருச்சுன்னா அவங்களுக்கு 2 தண்டனை கிடைக்குமா. அன்பு அதிகமாக காட்டுறவங்களுக்கு 2 தண்டனை கிடைக்குமா. அதாவது பிரிவு, நினைவு. ராமாயணத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் நிறைய பிரிவுகள் இருக்குது, நிறைய நினைவுகள் இருக்குது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு உறவுக்கு ஒரு பலம் கிடைக்குது, ஒரு பக்குவம் கிடைக்குது, ஒரு புரிதல் கிடைக்குது. அப்பேற்பட்ட அன்பை தசரதர் இந்த 4 பிள்ளைகள் மேலே காமிச்சிருக்காங்க. ஆனால் மூத்தவரான ராமர் மேலே ரொம்ப பிரியம். அவங்க நாராயணனோட அம்சமாக இருந்ததாலேயோ இல்லை மனித பிறவி எடுத்து ராமர் நம்மளுக்கு பிறந்திருக்காருங்கிற ஒரு சந்தோஷத்தாலையும் கூட அந்த மூத்தவர் மேலே நிறைய பாசம் இருந்திருக்கலாம். கைகேயி ராமரை வனத்துக்கு போக சொன்னோன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியல. பரதன் கேகே நாட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் ராமர் என்னால் முடியும், நான் 14 வருஷம் நான் போயிட்டு வரேன், தந்தையோட சத்தியத்தை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி வனத்துக்கு போகிறாரு. மக்கள் எல்லாம் பின்தொடர்ந்து போகிறாங்க. மக்களையும் வழி அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காகவே இரவோடு இரவாக சுமித்திரரை சொல்லிட்டு அவர் வனத்துக்கு போயிடுறாரு. ஆனால் தசரதர் சுமித்திரர் மூலமாக ராமர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு கேட்ட நிமிஷமே அவரோட உயிர் பரமபதம் அடைஞ்சிருது. இதுவே பாசத்தின் உச்சக்கட்டம். நம்ம பரதன் கேகே நாட்டிலேருந்து திரும்ப வர்றாங்க. வந்த உடனே கைகே இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சியை சொன்ன உடனே அவங்களோட தாய்ங்கிறத கூட பார்க்காம அவங்க ராமர் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு தாயா, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு திட்டி அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு ஓடுறாங்க கோசலை கிட்ட. தாயே நீ மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே அவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கோபம் இருந்துக்கு பரதன் மேலே. நீங்கள் அந்த மாதிரி என்னை சந்தேகப்படவே கூடாது, அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் என்னை சேரும், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கதறப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பரதன் மேலே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு நீ 10 ராமனுக்கும் மேலே உயர்ந்தவனா நீ தெரிகிற வரதா அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பும் கொடுக்குறாங்க. இதை கேட்டு ரொம்ப வேதனையோட காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் ராமர் அண்ணனை பார்த்துட்டு நீங்கள் வாங்க, திரும்ப நீங்கள் ஆட்சி செய்யணும்னு சொன்னோன்னா நான் மீற மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்களோட பாதுகையை வாங்கிட்டு வர்றாரு. அந்த பாதுகை கொடுத்த முக்கியத்துவமே அண்ணன் மேலே உள்ள பாசத்தை நம்மளுக்கெல்லாம் எடுத்து காட்டுது. அதை கொண்டு வச்சு அதுக்கு புனித நீராடி அதுக்கு மரியாதை செலுத்தி அது கீழே அவங்க ஆட்சி செய்கிறாங்க நம்ம பரதன். ராமர் வனத்தில் இருக்கிறப்ப ரொம்ப 10-14 வருடங்களில் 13 வருடங்கள் கடந்து போய் 10 மாதங்களே சீதையை பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல, தேம்பி அழுகுறாங்க. லக்ஷ்மணன் ஆறுதல் சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் இவ்வளோ மனசு தளர விட்டீங்கன்னா உங்களோட மனோபலம் குறைஞ்சிரும், மனோபலம் குறைஞ்சிச்சுன்னா தேக பலம் குறைஞ்சிரும், அப்புறம் எப்படி நம்ம அந்நியாரை தேடுறது, நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம லக்ஷ்மணன் இருக்கார் பாருங்க, அவர் 14 வருஷமாக ஊர்மிளா அவங்களோட மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. நித்ரா தேவிகிட்ட வரம் வாங்கியிருக்காங்க, ஒரு நாள் கூட தூங்கக்கூடாதுன்னு சொல்லி 24 மணி நேரமும் ராமரை பாதுகாக்கணும், அவங்களுக்கு காவலனாக இருக்கணும்னு வாங்கிக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட பாசத்தை கொண்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மணன். அதே மாதிரி விபீஷணன் ராமர்கிட்ட சரணாகதி அடையிறப்பையும் ராவணன் கோவத்தோட விபீஷணன் மேலே அம்பெய்கிறாரு. அந்த அம்பை வேகமாக ஓடி நம்ம லக்ஷ்மணன் தாங்கிக்கிறார் அவரோட மார்பில். நம்மளை தேடி அடைக்கலம் கொண்டு வந்தது எனக்காக இருந்தாலும் என்னுடைய அண்ணனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களோட துன்பத்தை தன்னோட துன்பமாக ஏற்று முன்னாடி நிற்கிறவர் நம்ம லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அண்ணன் மீதும் சரி விபீஷணன் மீதும் சரி அவங்க அவ்வளோ நிறைய பாசத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரியே ராமரும் அவருடைய பாசத்தை நவபாஷணத்தால் மூர்ச்சையாகி எல்லாரும் கிடக்கிறப்ப லக்ஷ்மணன் மூர்ச்சையாகிட்டாரு. அவரை தழுவி கட்டி பிடிச்சிட்டு அவரும் பக்கத்தில் மூர்ச்சையாக விழுந்துட்டார். சஞ்சீவி மலையோட சுவாசத்து மூலமாக தான் அவங்க எல்லாருமே உயிர் பிரித்து எழுதுறாங்க. அப்போ நினச்சாரா ராமர், நான் சீதையை விட்டே இருந்துருவேன், ஆனால் தம்பியான லக்ஷ்மணன் உன்னை விட்டு என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி அவரை கட்டி தழுவிக்கிறாரு அவங்க எந்திரிச்ச உடனேயே. இதுதான் ராமாயணத்தோட பாச பிணைப்பெல்லாம் எடுத்து காட்டுற விதம்.
நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கிறது. திருவள்ளுவரோட குரல் அன்பும் அறத்தாயினும் தான் சொல்றாங்க. அன்புக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. அதனால் அன்பு எங்கும் நிலவட்டும். ராமாயணத்தினுடைய புகழ் என்றும் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.